வணக்கம் மக்களே. இந்த சிறப்பு விளக்கப்பதிவுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். வாங்க, நேரத்தை வீணாக்காம நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழர்களோட ரொம்பவே பழமையான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு பாரம்பரிய நெல்வகையை பத்தி தான். அதுதான் பூங்கார் அரிசி. உண்மையிலே இதை தொலைஞ்சு போனா நம்ம ஆரோக்கிய பொதியல்னு தான் சொல்லணும். அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த அரிசியில இருக்குன்னு இந்த தொகுப்புல நம்ம ரொம்ப தெளிவா ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த மகளிர் அரிசி அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. பார்க்கறதுக்கு நல்ல சிவந்த நிறத்துல இருக்கிற இந்த அரிசிய குறிப்பா பெண்களோட ஆரோக்கியத்துக்கு பெரிய அளவுல உதவி பண்றதால தான் இப்படி பேர் வச்சு கூப்பிடுறாங்க. ஒரு சாப்பாட்டு பொருளுக்கு அதோட மருத்துவ குணத்தை பொறுத்து ஒரு பேரே வந்திருக்குன்னா அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஏன் அப்படி அழைக்கப்படுதுன்னு நாம இப்ப விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட இந்த விளக்கப்பதிவுல என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த மகளிர் அரிசினா என்னன்னு ஒரு சின்ன அறிமுகம், அப்புறம் குறிப்பா பெண்களுக்கு இதுல இருக்கிற ஆச்சரியமான நன்மைகள், இரத்த சோகை மற்றும் சர்க்கரை நோய்க்கு இது எப்படி உதவுது, நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமானம், அப்புறம் அதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துட்டு கடைசியா உணவே மருந்துன்னு ஒரு முடிவோட இந்த தொகுப்பை நிறைவு செய்ய போறோம். சரி, முதல்ல இந்த பூங்கார் அரிசினா என்ன, அதோட சிறப்புகள் என்னன்னு பார்த்துருவோம். பூங்கார் அரிசி அப்படிங்கிறது தமிழர்களோட மிக முக்கியமான ஒரு பாரம்பரிய நெல் வகைங்க. இதை எப்படி ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கலாம்னா இதோட அந்த தனித்துவமான சிவப்பு நிறத்தை வச்சுதான். ஆனா இந்த சிவப்பு நிறம் சும்மா பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, இதுக்குள்ள ரொம்பவே ஆழமான பல மருத்துவ பண்புகள் ஒழிஞ்சிருக்கு. சொல்லப்போனா நம்ம முன்னோர்களோட ஆரோக்கியத்துக்கு ஆணி வேறாவே இந்த அரிசி தான் இருந்திருக்கு. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், இது ஏன் குறிப்பா மகளிர் அரிசின்னு சொல்லப்படுது? பெண்களுக்கான அப்படி என்னென்ன நன்மைகள் இதுல இருக்கு? வாங்க பார்க்கலாம். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏற்படுற முக்கியமான உடல் மாற்றங்கள்ல இந்த அரிசி எப்படி ஒரு பெரிய அரணா நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. முதல்ல பூ பெய்திய சிறுமிகள், அந்த பருவத்துல இந்த அரிசியில புட்டு செஞ்சு கொடுக்கறது மூலமா அவங்களோட இடுப்பு எலும்புகள் நல்லா வலுவடையும், அடிவயிற்று வலி, கால் வலி எல்லாம் பெருமளவுல குறையும். அடுத்ததா ஹார்மோன் சமநிலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இளம் பெண்கள் பிசிஓடி இல்லனா பிசிஓடி மாதிரி ஹார்மோன் பிரச்சனைகளால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்க வாரத்துல 3 நாள் இந்த அரிசியை சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டா மாதவிடாய் சுழற்சி ரொம்ப சீரா மாறும். அடுத்து கர்ப்பகாலம். கர்ப்பிணி பெண்கள் அவங்களோட 6வது மாசத்துக்கு பிறகு பூங்கார் அரிசி கஞ்சியை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தா இடுப்பெலும்புகள் வலுவடைஞ்சு சுகப்பிரசவமாக அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. கடைசியா பிரசவத்துக்கு பிந்தைய காலம், அதாவது தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கு இந்த அரிசி ரொம்பவே உதவி பண்ணுது. தாய் மூலமா குழந்தைகளுக்கும் இதுல இருக்கிற மகத்தான சத்துக்கள் போய் சேருது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு அரிசி ஒரு பெண்ணோட இத்தனை பருவங்கள்லயும் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சரி, இது பெண்ணுகளுக்கு மட்டுமானா மத்தவங்களுக்கு இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. இரத்த சோகை, சர்க்கரை நோய் மாதிரியான இன்னைக்கு பலரையும் வாட்டி வதைக்கிற பிரச்சனைகளுக்கும் இதுல அருமையான தீர்வு இருக்கு. மற்ற சாதாரண அரிசிகளை விட இந்த பூங்கார் அரிசியில இரும்பு சத்து, அதாவது அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகம். இதனால நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு கணிசமா உயர்ந்து இரத்த சோகை பக்கத்திலேயே வராம தடுக்கிற ஒரு அருமருந்தா இது செயல்படுது. அதே சமயம் இதுல லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கு, கூடவே நார் சத்தும் அதிகமா இருக்கு. இதனால என்ன லாபம்னா இதை சாப்பிடும்போது ரத்தத்துல சர்க்கரை அளவு சட்டுன்னு ஏறாது. அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உணவு. அது மட்டும் இல்லாம ஃபைபர் அதிகமா இருக்கிறதால கொஞ்சமா சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப நேரம் பசியே எடுக்காது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ். இதை தாண்டி நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்திக்கும் செரிமானத்துக்கும் இந்த அரிசி எப்படி உதவுதுன்னு இப்ப பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா இந்த அரிசி ஒரு இயற்கையான மல்டிவைட்டமின் மாதிரியே செயல்படுது. எப்படின்னு கேக்குறீங்களா? முதல்ல இதுல இருக்கிற துத்தநாகம் மற்றும் மெக்னீசியம், அதாவது ஜிங்க் அண்ட் மெக்னீசியம், இது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பாற்றல மிகப்பெரிய அளவுல அதிகரிக்குது. ரெண்டாவதா ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இது நம்ம உடம்புல தேவையில்லாம தங்கியிருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சு நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்தை ரொம்பவே பாதுகாக்குது. மூணாவதா பாத்தீங்கன்னா வைட்டமின் B1, அதாவது தியாமின். ஈஸியா செரிமானமாகக்கூடிய இந்த அரிசியில இந்த வைட்டமின் நிறையவே இருக்கு. இது செரிமானத்தை சுலபமாக்குறது மட்டும் இல்லாம வாய்ப்புண், வயிற்றுப்புண், அதாவது அல்சர் மாதிரியான பிரச்சனைகளை குணப்படுத்தவும் ரொம்பவே உதவியா இருக்கு. இவ்வளோ நன்மைகளை பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம், சமையல் முறைகள். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. எல்லாம் சரிங்க, இந்த பாரம்பரிய அரிசியை எப்படி சமைக்கிறது? இதுதான் உங்க கேள்வி, கரெக்டா? எப்பவும் போல வள்ள அரிசி சமைக்கிற மாதிரி அப்படியே சமைச்சிடலாமா? இல்லங்க, இதுக்குன்னு சில சின்ன டிப்ஸ் இருக்கு. இதோ இந்த முக்கியமான குறிப்பை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பூங்கார் அரிசியை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6லிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எந்த ஒரு பாரம்பரிய அரிசியா இருந்தாலும் அதோட முழுமையான சத்துக்களும் அந்த மென்மையான தன்மையும் நமக்கு கிடைக்கணும்னா இந்த ஊற வைக்கிற ப்ராசஸை நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரி, நல்லா ஊற வச்சாச்சு. அப்புறம் இதை வச்சு என்னென்னலாம் சமைக்கலாம்? இதையும் கூட நம்ம நார்மல் சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சு சாப்பிடலாம். அது தவிர மாவை அரைச்சு ரொம்பவே சாஃப்டான இட்லி, தோசை சுடலாம்.
குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பூங்கார் அரிசி புட்டு இடியாப்பம்னு வெரைட்டியா செஞ்சு கொடுக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய காய்கறிகளெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான சத்து கஞ்சியா செஞ்சு குடிக்கலாம். இது டேஸ்டாவும் இருக்கும், நம்ம ரெகுலர் டயட்ல ஈஸியா சேர்த்துக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ நாம இந்த தொகுப்போட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். உணவே மருந்து. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட அந்த பாரம்பரிய உணவுகளை நாமளும் சாப்பிட்டா எந்த நோயும் நம்ம உடம்புல தொற்ற வாய்ப்பே இல்லை. அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போறதே தவிர்த்துட்டு 100% ஒரு நோயற்ற வாழ்க்கையை நம்மால உறுதியா வாழ முடியும். இது சும்மா சொல்லப்படுற வார்த்தை இல்லைங்க, 100க்கு 100 உண்மையான விஷயம். ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியும் அதோட மருத்துவத்தன்மையும் நம்ம உடம்புக்கு எவ்வளோ பெரிய அரணா இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இதை நீங்க ஆழமா உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு புரியும். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டு நான் விடை பெறலாம்னு நினைக்கிறேன். ஒரு முழுமையான நோயற்ற வாழ்க்கைக்காக இன்னைக்கு முதலே நம்மளோட பாரம்பரியத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனி வரும் நாட்கள்லயும் இதே மாதிரி அருமையான நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த பயனுள்ள தகவல்களை உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அப்புறம் லைக் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்க நேரத்துக்கும் கவனத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.